வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா முருங்கை. ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு வந்து 10லேருந்து 15 லட்சம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து எல்லாருக்கும் பதில் தெரியணும். அது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இதனுடைய விடை வந்து நீங்களே தானாக புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நான் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? இப்போது அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்துகிறேன் பாருங்கள். ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 600 செடி வைக்கலாம் முருங்கை. இதில் வந்து பெஸ்ட்டு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பிகேஎம் 1, பெரிய குளம் 1, பிகேஎம் அப்படிங்கிறது பெரிய குளம் வந்து ஷார்ட் ஃபார்ம் அது. அதுக்கப்புறம் ஓடிசி 3, ஓடிசி 3, பிகேஎம் 1 அப்படின்வாங்க. இந்த வெரைட்டி வந்து இப்போ பொதுவாக பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 600 செடி நம்ம நட போகிறோம். இந்த நடவு முறை வந்து நான் போன வீடியோவில் வந்து தெளிவாக மிக தெளிவாக நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணுங்கள். நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் அந்த வீடியோ அவைலபிலிட்டி இருக்குது. அந்த விதை தேர்வுலேருந்து ஊற வச்சு எப்படி நடணும், எப்படி கேப், எந்த அளவில் கேப் நடணும், எத்தனை விதை போடணும், எப்போ அறுவடை பண்ணணும், எப்போ அதுக்கு ப்ரூனிங் பண்ணணும், அது எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் சொன்னோன்னா இந்த வீடியோவில் வந்து நமக்கு டைம் பத்தாது. ரொம்ப வீடியோட டூரேஷன் ரொம்ப லாங்காக போகும்போது நிறைய பேர் விரும்பலை. அதனால் ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த வீடியோ பண்ணுறேன். இதை வந்து முழுக்க நம்ம அறுவடை பற்றி பேச போகிறோம். அதனால் மார்க்கெட்டிங் அண்ட் ஹார்வெஸ்டிங். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் வீடியோ. இதில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 600 செடி நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம நட்டுருக்கோம் அப்படின்னும்போது அறுவடை வந்து நட்ட விதையிலேருந்து ஒரு 4வது மாதத்துலேருந்து நமக்கு அறுவடை வந்துடும். ஒரு செடி வந்து எந்த அளவுக்கு வந்து தரமாக, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரான்ச் எடுக்குது, அதை பொறுத்து வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிலோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிசல்ட் வந்து ஒரு வருடத்திற்கு வரும். அப்போது வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அறுவடையுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 10 கிலோ நமக்கு அறுவடை கிடைக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அறுவடை கிலோ வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ. ஒரு கிலோ வந்து 10 காய் வந்து 1 கிலோ ஆகிடும். அப்போது ஒரு செடி வந்து நமக்கு 10 கிலோ அறுவடை தருது அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் ரேட்டாகவே வந்து வச்சுப்போம், 20 ரூபா வச்சுக்கலாம். 20 ரூபா இன்ட்டு 10 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டால் நமக்கு தோராயமாக ஒரு செடிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபா. அப்போது இந்த 200 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 செடிக்கு நம்ம கணக்கு பண்ணிப்போம். 500 செடிக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம். 2 லட்சம் வந்து ஒரு 100 செடி நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நமக்கு சாரி, நான் வந்து இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து 500 செடி இன்ட்டு 200 ரூபா வந்து 2 10. அப்போ நமக்கு 1 லட்சம் கிடைக்கும். 2 லட்சம் கிடையாது, 1 லட்சம் கிடைக்கும். இதே செடி வந்து ஒரு 2வது வருடம் செகண்ட் இயர் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா டபுள், 18லேருந்து 20 கிலோ கிடைக்கும். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 செடி நம்ம வச்சுக்கிட்டால் 2 10 அப்படின்னும்போது அப்போது நமக்கு வந்து 20 கிலோ இன்ட்டு ஒரு 20 ரூபா நம்ம கணக்கு வச்சுக்கிட்டால் கூட 400 ரூபாய் கிடைக்கும். 400 ரூபாய் கிடைச்சா 500 செடிக்கு 5×20 2 லட்சம் கிடைக்கும். இதே செடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயருக்கு அப்புறம் 3rd to 4th இயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து 40 to 45 கேஜி கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 10 காய் வந்து நமக்கு 1 கிலோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நமக்கு 100 காய் கிடைச்சாலே நமக்கு வந்து 10 கிலோ, நமக்கு 400 காய் கிடைச்சா 40 கிலோ. அப்போது இந்த 400 காய் வருமா செடிக்கு அப்படின்னு கேட்டால் தாராளமாக வரும். காரணம், ஒரு சீசனுக்கு 200 காய், அடுத்த சீசனுக்கு ஒரு 200 காய் நமக்கு கிடைச்சா கூட நமக்கு போதும். இப்போ தோராயமாக என்னோடய தோட்டத்தில் இந்த மரத்தில் ஒரு மரத்துக்கு நம்ம பிஞ்சு கவுண்ட் பண்ணாலே 300 காய், ஒரு சீசனுக்கு 300 காய்க்கு மேலே இருக்குது. அதனால் 40 காய்ங்கிறது தாராளமாக அறுவடை பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு தான். அப்போ 40 கிலோ அப்படி வந்ததுன்னா நமக்கு இன்ட்டு ஒரு 25 ரூபா போதுன்னு வச்சிங்களேன். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நமக்கு ஒரு செடிக்கு நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 500 செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கிடைக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வீடியோட தொடக்கத்தில், 13லேருந்து 15 லட்சம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா,
ரூ. 20 போகிற இடத்துல நமக்கு ரூ. 40 போகுது அப்படின்னா நமக்கு 10 லட்சம் டபுளாக மாறிடும். ரூ. 60 கிலோ போகுது அப்படின்னா அதோட டபுள் மடங்கு 15 லட்சம். ஸோ ஒரு முருங்கை வந்து நான் ஹையஸ்ட் செல்லிங் பார்த்திங்கன்னா 40, அதாவது நான் ரூ. 60, ரூ. 80, ரூ. 90 வரைக்கும் விற்றுருக்கேன். குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா 25 தான். 20லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. 25க்கு விற்றுருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டு எப்போயாவது பார்த்தீங்கன்னா ரூ. 10 போகும், அவ்வளோதானே தவிர மற்றபடிலாம் ரூ. 25 போகும். 25 ரொம்ப கம்மியான சமையலை விற்றுருக்கேன். ரூ. 60, ரூ. 40 அதிகமாக விற்றுருக்கேன். ஸோ தாராளமாக நமக்கு இதில் வரக்கூடிய லாபம் மிகப்பெரிய ஒரு தொகை. நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோ பாருங்கள். நான் அதில் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, முருங்கை ஒரு சிறப்பான லாபகரமான ஒரு பயிர் தான். தாராளமாக அனைவரும் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் really want to be grow. Thank you so much for your each one support. Thank you so much.